அனைவருக்கும் வணக்கம். சென்னை மயிலாப்பூர் ராயப்பேட்டை நெடுஞ்சாலையில் உள்ள சமஸ்கிருத கல்லூரிக்கு அருகில் திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ளது. இந்த திருவள்ளுவர் சிலைக்கு பின்புறம் செல்லும் முண்டக்கன்னியம்மன் கோயில் சாலையில் சென்றால் திருவள்ளுவர் தெருவில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவதரித்த ஸ்தலம் அமைந்துள்ளது. நாம் இன்றைய தினம் திருவள்ளுவர் தினத்தில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவதரித்த ஸ்தலத்தை கண்டு தரிசிப்போம். திருவள்ளுவர் சிலைக்கு பின்புறம் உள்ள இந்த சாலை தான் முண்டக்கன்னியம்மன் கோவில் தெரு. இந்த சாலையில் நம்ம போகும் பொழுது திருவள்ளுவர் பிறந்ததாக கூறப்படும் ஆலயத்தை காணலாம். முண்டக்கன்னியம்மன் கோவில் தெரு வழியாக வந்தால் இந்த மாணிக்க விநாயகர் கோயில் வரும். இந்த கோவிலுக்கு ஒட்டியே திருவள்ளுவர் கோயில் தெரு. இந்த தெருவில் நம்ம வரும் பொழுது திருவள்ளுவர் பெருமானுடைய ஆலயத்தை தரிசிக்கலாம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவதரித்த திருத்தலம். ஓம் நமச்சிவாய. திருவள்ளுவர் ஆலயத்தில் நுழைந்தவுடனேயே ஒரு அற்புதமான கொன்றை தலைவிரிச்சம் வரவேற்குது. தாண்டி உள்ளே வரும் பொழுது சிவபெருமானுடைய ஆலயம், சிவலிங்கம் அந்த காலத்திலே எங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. ஓம் திருவள்ளுவர் பெருந்தகையின் அற்புதமான ஆலயம். ஓம் திருவள்ளுவ பெருந்தகையே போற்றி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மண்ணுயிரையெல்லாம் தன்னுயிர் போல எண்ணி அருளாழ்வர்க்கு இல்லென்ற அன்னுயிரஞ்சும் வினையே. ஓம் வாசுகி அம்மையே போற்றி. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அன்பும் மரணும் உடைத்தாயும் இல்வாழ்வின் பண்பும் பயனும் அது. ஓம் சக்தி. திருவள்ளுவர் பெருந்தகையின் ஆலய கோபுரம். வாசுகி அம்மையின் ஆலயம் இந்த மயிலாப்பூரில் அற்புதமாக இந்த திருவள்ளுவர் அவதரித்த இந்த இடத்தில் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஆதி பகவனின் அருந்தவ புதல்வனாய் திருவள்ளுவர் பெருந்தகை அவதரித்ததாக கூறப்படும் இந்த தலத்தில் திருவள்ளுவர் அவதரித்த இலுப்பை மரத்தின் அடித்தூர் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனில் என ஆதி இறைவனின் அரும் வழிபாட்டினை நமக்கு காட்டிய வள்ளுவப் பெருந்தகையின் திருக்குறள் நம் தமிழ் மொழியின் தலையாய வேதமாகும். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார்